டெய்லியா கார்டன் போகணும், வேற வேலை சொல்லியே இல்லை உங்களுக்கு. பாபா என்ன பார்த்து குட்டை கத்திரிக்கான்னு சொல்லிட்டா. இவ ஹைட்டுக்கு நான் இருக்கேன், நான் குட்டா இருக்கேன்னால என் ஹைட்டு இதாயிட்டுது. நான் ஒல்லி ஆனேன்னா ஹைட்டு தெரியும். அதனால என்ன செய்ய, போக போக ஒரு நாள் சேலை கட்டுதாளுங்க. அதுவும் இங்கே இருக்க இந்த பிள்ளைகள் ரொம்ப மோசம். சேலை கட்டுது அன்னைக்கெலாம் ஒரே ரோட்டில் பறந்த வண்ணமாக தான் தெரியுதாளுங்க. அது சாரி கட்டுதாளுங்களும் இல்லை இல்லையான்னு கேட்கா ஃப்ரெண்டு. வேறு எப்படி போகுதுங்கன்னு. இங்கே உள்ள பிள்ளைங்க ரொம்ப மோசம், படு மோசம். இதுக்கு கூடலாம் நம்ம பிள்ளைல சேராமல் இருக்க விடுறது நல்லது. ஊரில் இருக்கவங்க என்ன திரும்ப செய்தவா டாப் போட்டு கீழே ஜீன்ஸ் போட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் பிள்ளைங்க தான் ஓகே, மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சொல்கிறேன் கொஞ்சம். ஆனால் இப்போ நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, ட்ரெண்டுங்க பேரில் நிறைய மாற்றுதாங்க. ஆமாம். ஆனால் இப்போ வந்து இங்கெல்லாம் ரொம்ப மோசம், ட்ரெஸ்ஸும் மோசம். இதுக்கு பண்ணுது இடம் வச்சுருக்காரு அங்கிள் இருக்காது மார்க்கெட்டில், எல்லாமே ஆஃபு. சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் எல்லா கடையும் வரும். ஏன் உங்களுக்கு வேண்டாமா? பிச்சுப்பு வேற கடை. பிச்சுப்பு இங்க நிறைய பேர் வைக்க மாட்டா. அவ்வளோ இது எவ்வளவு? கலரை பார்த்து வாங்க மாட்டாங்க. இது பழைய பூமா. எவ்வளவு இது? ஏதாவது வாங்காது 100 ரூபா 300 ரூபா. எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். இது நிறைய இருக்கு மேடம். 50 ரூபாய்க்கு எனக்கு தாங்க. வச்சிருக்கதே கம்மி, அதுல எனக்கு தரலாம்ல அப்படியே. பாரு யாரும் வாங்க மாட்டேங்கான்னு சொல்லுது, அப்புறம் எனக்காக தரலாம்ல. இதுக்குன்னு ஒரு ஆள் வரும். இதுக்கு நம்ம எல்லாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாரும் யாரு நான் கடிச்சு தெரிஞ்சுனா எவ்வளவு ஸ்மெல் அடிக்க மாதிரி சூப்பரா. அம்மா வழியமா உள்ள எனக்கு இந்த பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பூ இங்க நிறைய வாங்க மாட்டாங்கல்ல. இது வாங்குறாங்க. அவ எல்லாத்தையும் சொல்லுவா, இது இருமா அடுத்து கொண்டு வரீங்களா? இது இந்த கலருக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. இதனால எனக்கு கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். சரியா? எனக்கு இந்த பூ தான் நான் இருக்கு. இந்த பூவை தான் அப்பாட்ட வாங்கிட்டு வர சொன்னதுக்கு தப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது பிச்சு பூ இங்க இருக்கு, பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குல. அதை வேற சொல்லுதாங்க. இங்க வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்குனா ஓகே. அவங்க வீட்ல சும்மா இருக்குது. அதான் எனக்கு நாங்க வாங்குனது கிடையாது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட ரேட் கேக்குறேன். ஊர்ல படுத்து போத்து போறோம். அவார்ட் முளைஞ்சு கிடக்கு. நம்ம வீட்ல விலைய வச்சு சும்மா இருக்கும். இங்க வா, நீங்க ஒண்ணே நிப்பாட்டி இவ உயிரை வாங்குவா. இவள கூட்டி வந்து தப்பு. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே வாங்க கூடாது.